இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது புனித பெரிய யாக்கோபு விழாவை கொண்டாடுகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று தூய மார்க்கு நற்செய்தியில் 16:15 என்ற ஆண்டவரின் கட்டளையை ஏற்று யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார். ஆனால் யாக்கோபுவால் அங்கே நல்ல முறையில் நற்செய்தி அறிவிக்க முடியவில்லை. போதுமான கல்வி அறிவு இல்லாதது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அங்கு இருந்தவர்கள் அவருக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தார்கள். இதனால் மிகவும் சோர்வுற்று எப்ரோ நதிக்கரையில் அமர்ந்திருந்தார். அப்போது மரியன்னை அவருக்கு காட்சி கொடுத்து அவரை தேற்றினார். அது மட்டுமல்லாமல் மரியன்னை அவருக்கு தன்னுடைய உருவம் பொறித்த மரத்தால் ஆன சுரூபத்தை கொடுத்து, இதை வைத்து இங்கே ஓர் ஆலயம் கட்டி எழுப்பு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் மறைந்து போனார். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாக்கோபு மன உறுதி பெற்று துணிவோடு நற்செய்தி அறிவித்தார். அதோடு மரியன்னை தனக்கு சொன்னது போல எப்ரோ நதிக்கரையில் அவருக்கு ஓர் ஆலயம் கட்டி எழுப்பினார். இவ்வாலயம் அவர் லேடி ஆஃப் பில்லர் என இன்று வரை அழைக்கப்பட்டு வருகிறது. யாக்கோபு கலிலேயாவில் பிறந்தவர். இவருடைய தந்தை செபதேயு, தாய் சலோமி என்பவர் ஆவார். இந்த சலோமி என்பவர் இயேசுவின் தாய் மரியாவின் சகோதரி. ஆதலால் இயேசுவும் யாக்கோபும் நெருங்கிய உறவினர். ஒரு சமயம் யாக்கோபும் அவருடைய சகோதரர் யோவான் மற்றும் அவருடைய தந்தை செபதேயும் அவருடைய பணியாளர்களும் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இயேசு யாக்கோபிடமும் யோவானிடமும், என் பின்னே வாருங்கள் என்றார். உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு பணி வாழ்வில் அவரோடு நெருக்கமாக இருந்த சீடர்களில் யாக்கோபுவும் ஒருவர் என்பது நம்முடைய கவனத்தில் வைக்கக்கூடிய ஒன்று. யாக்கோபு இயேசுவோடு மிகவும் முக்கியமான தருணங்களில் உடனிருந்திருக்கிறார். தொழுகைக்கூட தலைவராகிய யாயீரின் மகளை குணப்படுத்தும் போது அவரோடு உடனிருந்திருக்கிறார். இதை தூய மார்க் நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 37 48 முடிய வசனங்களில் பார்க்கிறோம். இயேசுவின் உருமாற்றத்தின் போதும் மற்றும் கெத்சமனி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை வியர்த்த போதும் யாக்கோபு அவரோடு உடனிருந்திருக்கிறார். யாக்கோபு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேம் நோக்கி செல்லும்போது புறவினத்தார் அதிகமாக வாழ்ந்த சமாரியா வழியாக செல்ல நேர்ந்தது. அப்போது அங்கிருந்தவர்கள் அவர்களை போகவிடாமல் தடுத்தனர். இதனால் சினம் கொண்ட யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரனான யோவான், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொள்கிறார். இதை லூக்கா நற்செய்தியில் 9ஆம் அதிகாரம் 51 56 முடிய பார்க்கிறோம். இன்னொரு முறை யாக்கோபு தன்னுடைய தாய் மற்றும் சகோதரனோடு வந்து இயேசுவிடம், நீர் ஆட்சியுரிமையோடு வரும்போது உமது வலப்புறமும் இடப்புறமும் அமர்வதற்கான வாய்ப்பு தாரும் என்று கேட்கின்றார். அப்போது இயேசு அவரிடம், நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உன்னால் குடிக்க இயலுமா என்று கேட்டுவிட்டு தொடர்வார். என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ
எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்று சொல்லி, அவர்களிடத்தில் தலைமை பொறுப்பு என்பது அதிகாரம் செலுத்த அல்ல, பணிவிடை செய்வதற்கு என்பதை தெளிவாக விளக்குகின்றார். இப்படி பலவீனங்களோடு இருந்த யாக்கோபை தான் இயேசு முதன்மை சீடர்களில் ஒருவராக தேர்ந்து கொள்கிறார். அவருக்கு சரியான பயிற்சிகள் கொடுத்து அவரை தன்னுடைய பணிக்காக தயாரிக்கின்றார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு யாக்கோபு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று அங்கே சில காலம் நற்செய்தி அறிவித்தார். பின்னர் அந்த பொறுப்பை தன்னுடைய சீடர்களிடம் கொடுத்துவிட்டு யூதேயாவிற்கு திரும்பி வந்தார். அப்போது யூதேயாவை ஏரோது அக்ரிப்பா என்பவன் ஆண்டு வந்தான். இவன் பெரிய ஏரோதுவின் பேரன். இவன் ரோமையர்களை மகிழ்ச்சிப்படுத்த யாக்கோபை பிடித்து சிறையில் அடைத்து பின்னொரு நாளில் கொன்று போட்டான். இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி 44 ஆகும். யாக்கோபுதான் மறைசாட்சியாக உயிர் நீத்த முதல் திருத்துதர். யாக்கோபு கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை ஸ்பெயின் நாட்டிற்கு எடுத்து சென்றனர். 814 ஆண்டு இரிக் பிலேபியா நகரில் இருந்த தியோடோமிர் என்ற ஆயரின் கனவில் யாக்கோபு தோன்றி தன்னுடைய உடல் கம்போஸ்டெல்லா என்ற இடத்தில் இருக்கின்ற செய்தியை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவருடைய உடல் இருந்த இடத்தில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. அது இன்றைக்கு உலகின் மிக முக்கியமான 3 திருத்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. போர் வீரர்கள் இவரிடத்தில் ஜெபித்தால் போரில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய யாக்கோபின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய யாக்கோபு அதிகமாக சினம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட மனிதர் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு தன்னுடைய குறைபாடுகளை, தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட சவால்களை கடந்து வெல்லக்கூடிய மனிதராக விளங்கினார். ஸ்பெயின் நாட்டில் யாக்கோபு தொடக்கத்தில் நற்செய்தி அறிவித்தபோது அவருக்கு பல்வேறு விதமான சவால்கள் வந்தன. அவற்றையெல்லாம் அவர் இறைவனின் துணையால், தன்னுடைய விடாமுயற்சியால் துணிவோடு எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். தூய யாக்கோபின் விழாவை கொண்டாடும் நாம் நம்முடைய வாழ்வில் வரும் சவால்களை அல்லது நம்மிடம் இருக்கும் குறைபாடுகளை கடந்து வெற்றி கொள்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்டோபர் ரீவ் என்றொரு மேலை நாட்டு சிந்தனையாளர் உலகின் உன்னதமான வெற்றிகளை, சாகசங்களை பற்றி ஆராய்ச்சிகள் செய்தார். உங்கள் ஆராய்ச்சியில் யார் மிக சிறந்த வெற்றியாளர் என்று கேட்டபோது அவர் சொன்னார், வாழ்வின் சவாலான நேரங்களில் மற்றவர்கள் அயர்ந்தும் அதிர்ந்தும் போகையில் அந்த சூழலை தாண்டி வருவதென்று தீர்மானித்து மேலும் முன்னே போகும் சாமானிய மனிதர்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் அல்லது வெற்றியாளர்கள்தான். கிறிஸ்டோபர் ரீவின் வார்த்தைகளை வைத்து பார்க்கும் யாக்கோபு தனக்கு வந்த சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டதால் அவரும் சாதனையாளர்தான், வெற்றியாளர்தான். அவரைப் போல நாமும் நம்முடைய வாழ்வில் வரும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும்போது சாதனையாளர்களே. நற்செய்தியில் இயேசு யாக்கோபை பார்த்து, நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்பார். அதற்கு யாக்கோபு ஆம் என பதிலளிப்பார். இயேசுவிடம் ஆம் என்று சொன்ன யாக்கோபு இதனை கிபி 43 மற்றும் 44 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுகிறார். கிபி 43 ஆண்டு
யூதேயாவை ஆண்டு வந்த ஏரோது அக்ரிபா ரோமை அரசாங்கத்தை மகிழ்ச்சிப்படுத்த அபியத்தார் என்ற தலைமை குரு வழியாக யாக்கோபை கைது செய்ய சொன்னான். அபியத்தார் என்ற அந்த தலைமை குரு தன்னுடைய பணியாளராகிய ஜோஷியா என்பவர் வழியாக யாக்கோபுவை அவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டி இழுத்து வந்தான். அவர்கள் யாக்கோபை இழுத்து கொண்டு வரும் வழியில் முடக்குவாத முற்ற ஒருவர் இதை கேள்விப்பட்டு, யாக்கோபே, என் மீது இறங்கும், என்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று கத்தினார். யாக்கோபுவும் அவர் மீது இறங்கி, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீ குணமாகு என்று சொன்னார். உடனே அவர் எழுந்து நடக்கத் தொடங்கினார். இதை பார்த்து கொண்டிருந்த யாக்கோபுவின் கழுத்தின் கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போன ஜோஷியா ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தலைமை குரு அபியத்தார் ஜோஷியாவிடம், நீ கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடவில்லை என்றால் நீயும் இந்த மனிதரோடு கொல்லப்படுவாய் என்றார். அதற்கு ஜோஷியா, நான் எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன் என்றார். இறுதியில் யாக்கோபோடு ஜோஷியாவும் கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய இறப்பின் வழியாக யாக்கோபு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய யாக்கோபுவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் அவரைப் போல இயேசுவுக்காக நம்மை தர முன் வருகிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியில் இயேசு கூறுவார், தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்று தூய யோவான் நற்செய்தியில் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். தூய யாக்கோபு தன்னுடைய வாழ்வை தனக்காக அல்ல, இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். அதனால் எல்லா விதமான ஆசியையும் பெற்றார். நாமும் இயேசுவுக்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்கும் போது எல்லா ஆசிரையும் பெறுவோம் என்பது உறுதி. ஆகவே திருத்தூதரான தூய யாக்கோபுவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாம் அவரிடம் விளங்கிய நற்பண்புகளை நமதாக்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.